டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள கோவில் பதாகை பகுதியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எட்வர்ட் இணைப்பில் இருக்கிறார். எட்வர்ட், வணக்கம். அந்த பகுதியில் எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? பொதுமக்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விவரங்கள்லாம் சொல்றாங்க? வணக்கம். ஆவடி கோவில் பதாகை பகுதியில் குடியிருப்பு பகுதியிலே மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கன்னடபாளையம் ஆவடி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று நள்ளிரவு வரை மழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் ஆவடி கோவில் பதாகை அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும்பாலான தாழ்வான இடங்களில் மழைநீரானது தேங்கியது. இந்த மழைநீரை அகற்ற ஏற்கனவே மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்ட நிலையில் கோவில் பதாகை கிருஷ்ணா அவென்யூ பிளாட்டினம் சிட்டி வழியாக மழைநீர் கால்வாயை உடைத்து மழைநீரை வெளியேற்றியுள்ளனர். இதன் காரணமாக அது அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த மழைநீர் தேங்கி தற்போது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் காலதாமதம் ஏற்பட்டதால் ஆவடி கன்னடபாளையம் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. உடனடியாக அங்கு வந்த ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடனடியாக அந்த மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்தனர். எனினும் மழைநீர் அகற்றப்பட காலதாமதம் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் போலீசாரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி எட்வர்ட். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.